அனைவருக்கும் வணக்கம் பிள்ளைகள். தாங்கள் இன்றைக்கு இந்த காலமண்டல நேத்தியான் குறைய தொடர்ச்சியாக பார்ப்போம். அதுல நான் இப்போ ஒரு சின்ன ஒரு வீடியோ காட்சி ஒன்று போடுறேன், அதை கொஞ்சம் கவனிங்க. பாத்துறீங்களா? இது அடுத்ததா நாங்கள் இந்த பாடத்துக்கு வருவோமா? ரைட். நாங்கள் இப்ப காலம் பாருங்க, கடிகாரத்தில் நேரத்தை காட்டுவோம். இப்ப நேற்றையா நாங்கள் பார்த்த தொடர் மிச்சத்தை இன்றைக்கு பார்ப்போம். நீங்கள் இந்த வீடியோ காட்சியில இருந்து என்ன தவளாய் கொண்டீங்கள்? கடிகாரம் என்ன நேரத்தை காட்டி நிற்கும். கடிகாரம் தன்னுடைய வேலையை சரியாக செய்து கொண்டிருக்கும். நாங்கள் தான் அந்த கடிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி நாங்கள் தான் ஒளி கொள்ள வேணுமே, சரிதானே? அப்ப இதுல பாருங்க, இப்ப இந்த கடிகாரத்து இது ஒரு 12 மணித்தியால கடிகாரம். இந்த 12 மணித்தியால கடிகாரத்துல பிள்ளைகள் இது இந்த கடிகாரம் காட்டுற சிறிய முள்ளு மணித்தியாலத்தினையும் சிறிய முள்ளு மணித்தியாலத்தினையும் பெரிய முள்ளு நிமிடத்தினையும் எங்களுக்கு காட்டிருக்கிறது. சிறிய முள்ளு மணித்தியால கம்பி, பெரிய முள்ளு நிமிட முள்ளாக காணப்படுது. இந்த கடிகாரத்தின்படி இப்ப சரியான நேரம் என்னண்டா பாருங்க, சிறிய முள்ளு 11க்கும் 12க்கும் இடையில நிக்குது, பெரிய முள்ளு 6ல நிக்கிறபடியா இப்ப நேரம் 11 மணி கடந்து 30 நிமிடம். 11 மணி கடந்ததுல முடிஞ்சது, நிறைவடைந்து 30 நிமிடத்துல நிக்கிறது. அப்ப நேரம் 11:30. அப்ப இப்ப டைம் என்னன்னு இந்த கடிகாரத்தின் காட்டும் நேரம் என்னன்னு கேட்டால் நாங்கள் என்ன சொல்லலாம்? நேரம் 11 மணி 30 நிமிடம் அல்லது 11 மணி கடந்து 30 நிமிடம் என்று சொல்லலாம். அல்லது என்ன ஒரு வழியில சொல்லலாம், 12 மணிக்கு இன்னும் 30 நிமிடங்கள் உண்டு. 12 மணிக்கு இன்னும் 30 நிமிடங்கள் உண்டு என்றும் நாங்கள் பார்க்கலாம். இதுல பிள்ளைகள் பாருங்க, இந்த ஒவ்வொரு இடைவெளியும் இருக்குதானே, 12ல இருந்து 1, 1ல இருந்து 2, 2ல இருந்து 3 அப்படியே தொடர்ந்து போகுது. ஒவ்வொரு இடைவெளியும் 5 நிமிடங்களை உள்ளடக்கி. ஆகவே இந்த சிறிய முள்ளு அந்த பெரிய முள்ளு ஒரு தடவை இதை சுற்றி வந்ததுண்டா, இந்த கடிகாரத்தை சுற்றி வந்ததுண்டால்
1 மணித்தியாலம். நேற்று நான் சொன்ன நான் திரும்ப பெரிய முள்ளு பெரிய கம்பி இந்த கடிகாரத்தை ஒரு தடவை சுற்றி வந்தால் 1 மணித்தியாலம். 12ல இருக்கிற சிறிய முள்ளு 12க்கு நகர்ந்து 1 மணிக்கு நகர்ந்து செல்லும். 12ல 11 மணியில சிறிய முள் இருக்கும்னு சொன்னால் ஒரு தடவை பெரிய முள்ளு சுற்றி வரும் போது அப்ப சிறிய முள்ளுங்க நகரம் 12க்கு நகரம் 1 மணித்தியாலம். அப்ப ஒரு தடவை சுற்றி வருவதற்கு 1 மணித்தியாலங்கள் எடுக்கும். அப்ப இப்ப இந்த கடிகாரத்துல காட்டுற நேரம் பாருங்க, நேரம் 11 மணி கடந்து 30 நிமிடம் ஆயிட்டு. விளங்கிட்டுதா? நாங்கள் இப்ப அடுத்ததப்பா இந்த கடிகாரத்தை பா. இக்கடிகாரமும் ஒரு 12 மணித்தியால கடிகாரம் தான். இந்த கடிகாரம் காட்டுற நேரம், இந்த கடிகாரம் சரியாக என்ன நேரத்தை காட்டி நிக்குது? என்ன நேரத்தை காட்டி நிக்குது? உதாரணத்து சொல்லுங்க. நேரம் 3 மணி 45 நிமிடம். அதாவது 3 மணி கடந்து 45 நிமிடத்தை காட்டி நிக்குது. அப்ப இக்கடிகாரத்தின் சரியான நேரம் 3 மணி 45 நிமிடம். அல்லது 4 மணிக்கு இன்னும் எத்தனை நிமிடங்கள் உண்டு? 15 நிமிடங்கள் உண்டு. 4 மணிக்கு இன்னும் 15 மணி நிமிடங்கள் உண்டு. அப்ப இக்கடிகாரம் காட்டும் நேரம் 3 மணி 45 நிமிடம். 3:45 சொன்னால் எங்க நிக்குது? சிறிய முள்ளு 4க்கு கிட்ட நெருங்கிட்ட. 4 மணி ஆக போகுது. 4 மணிக்கு 15 நிமிஷம் தானே இருக்கு. அப்ப நகர்ந்து அந்த 3க்கு 4க்கும் இடையில இல்லாமல் 3/4 கிட்ட இடையில வந்துருமே. 4க்கு கிட்ட நெருங்கி கொண்டு இருக்கு. ஏன்? 4 மணி ஆக போகுது. அப்ப 3 மணி கடந்து 45 நிமிடம். 4 மணிக்கு இன்னும் 15 நிமிடங்கள் உண்டு. சரியா? அப்ப இந்த கடிகாரம் உங்களுக்கு விளங்கி இருக்கும். அடுத்தது பாருங்க, அடுத்த கடிகாரம். இந்த கடிகாரம் ஒரு 12 மணித்தியால கடிகாரம். பாருங்க, இதுல இந்த கடிகாரம் காட்டு நேரம் சரியாக என்ன நேரம்? சிறிய முள்ளு 10க்கும் 11க்கும் இடையில நிக்குதானே. 10 தாண்டி ஒரு கொஞ்சம் கடந்து நிக்கிறபடியால் நேரம் 10 மணி கடந்து 15 நிமிடம். பெரிய முள்ளு 3ல நிக்குதானே. அப்ப 15 ஒவ்வொரு இடைவெளியும் 5 சொன்னான். அப்ப 5, 10, 15 நிமிடம். அப்ப இப்ப கடிகாரம் காட்டு நேரம் 10 மணி கடந்து 15 நிமிடம். 10 மணி கடந்து 15 நிமிடம். அல்லது என்ன ஒரு வழியில சொல்லலாம், 11 மணிக்கு 11 மணி ஆகிறதுக்கு இன்னும் எத்தனை நிமிடம் இருக்கு? 15 நிமிடங்கள் உண்டு. சரிதான பிள்ளைகள்? பாருங்க, கடிகாரம் காட்டு நேரம் 10 மணி 15 நிமிடம். ரைட்டா? அடுத்தது பாரு, என்ன இதுல நான் இலக்கத்துல மட்டும் போட்டிருக்கேன், சொற்கள் இல்லாமல் இலக்கத்துல. இதுல என்ன நேரம் காட்டுது? இக்கடிகாரம் காட்டும் நேரம் 4 மணி 30 நிமிடம். ஏன்? பெரிய கம்பி 6ல சரியா நிக்கிறபடியா அது 30 நிமிடத்தை காட்டி நிற்கும். 6, 5, 30. ஒரு இடைவெளி 5 நிமிடத்தை காட்டுறபடியால் எத்தனை இடைவெளி இருக்கு? 1 பாருங்க, எத்தனை இடைவெளி இருக்குது? 1, 2, 3, 4, 5, 6 இடைவெளி இருக்கிறபடியால் அப்ப எத்தனை நிமிடம்? ஒரு இடைவெளி 5 குறிக்கிறபடியால் 6, 5, 30 நிமிடங்கள். ஆனால் சிறிய கம்பி 4க்கும் 5க்கும் இடையில இருக்கிறபடியால் அப்ப என்ன நேரம்? 4 மணி 30 நிமிடங்கள். 4 மணி 30 நிமிடங்கள். இல்லைன்னு சொன்னால் என்ன ஒரு வழியில் எப்படி சொல்லலாம்? 5 மணிக்கு இன்னும் 30 நிமிடங்கள் உண்டு. 5 மணி ஆவதற்கு இன்னும் 30 நிமிடம். உதாரணமாக உங்கள்கிட்ட நாங்கள் வினாக்களை கேட்கிறோம். இக்கடிகாரம் காட்டும் சரியான நேரம் யார்? என்ன நேரம்? என்ன நேரம் காட்டும்? 4 மணி 30 நிமிடம். விளங்குதா?
அடுத்தத பாரு, அடுத்த கடிகாரம் என்ன, அடுத்த கடிகாரத்துல வந்து பெரிய கம்பி பாருங்க, பெரிய முள்ளு 9 நோக்கி நிக்குது, சரியாக 9 நோக்கி நிக்குது. சிறிய முள்ளு 10க்கு கிட்ட நெருங்கிட்டு தானே, 10க்கு கிட்ட நெருங்கி இருக்கு, உங்களுக்கு பார்க்க தெரியுமே. அஞ்சு பாருங்க, சிறிய முள்ளு 10க்கு கிட்ட நெருங்கி நிக்குது, பெரிய முள்ளு 9 நிக்குது. அப்போ 9 9 5 பேருக்குவோமே, 9 5 எத்தனை 45. அப்ப 45 நிமிடம். ஆனா எத்தனை மணி, 9 மணி 45 நிமிடம். ஏன் 9க்கும் 10க்கும் இடையில நிக்குதுன்னா 10 கிட்ட நெருங்கி கொண்டு நிக்குது, ஆனால் 9 மணி 45 நிமிடம். அல்லது என்ன ஒரு முறையில சொல்றேன்னு சொன்னால் 10 மணிக்கு இன்னும் 15 நிமிடங்கள் உண்டு. 10 மணி என்று சொன்னால் பெரிய கம்பி எங்க நோக்கி நகரும், பெரிய கம்பி 12ல இருக்கும், சிறிய கம்பி 10க்கு நேரம் நிற்கும், பெரிய கம்பி 12க்கு நேரம் நின்றால் நேரம் என்ன, சரியாக 10 மணி. இக்கடிகாரன் காட்டும் நேரம் என்ன, 9 மணி 45 நிமிடம். 9 மணி 45 நிமிடம். ஒவ்வொரு சிறிய ஒவ்வொரு இலக்கங்களுக்கும் இடையில இருக்கிற அந்த சிறிய இடைவெளிகள் எத்தனை நிமிடத்தை குறித்து நிக்குதாம், 5 நிமிடத்தை குறித்து நிக்குது. அப்ப ஏன்னா அதே போல பெரிய முள்ளு இந்த கடிகாரத்தை ஒரு தடவை சுற்றி வருவதற்கு எத்தனை நிமிடங்கள் எடுக்கும், 60 நிமிடங்கள். என்ன பாருங்க, 12 இடைவெளி இருக்கு. அப்ப 12 60 60 நிமிடங்கள், 1 மணித்தியாலம். ஒரு முறை சுத்தி வந்தால் 1 மணித்தியாலமாக மாற்றமடையும். அப்ப ஒரு கடிகாரம், ஒரு பெரிய முள்ளு கடிகாரத்தை சுற்றி ஒரு முறை சுற்றி வந்தால் எத்தனை மணித்தியாலம், 1 மணித்தியாலம் நகர்ந்து செல்லும். ரைட்டா? அப்ப இந்த கடிகாரத்தை நாங்கள் பற்றி கொண்டு பார்க்க, கடிகாரம் காட்டும் நேரம் என்ன, சரியாக 9 மணி 45 நிமிடம். இல்லை என்றால் 10 மணிக்கு இன்னும் 15 நிமிடங்கள் உண்டு. அடுத்ததப்பா என்ன, அடுத்த கடிகாரத்தை பாருங்க. சிறிய முள்ளு எங்க நிக்குது, சிறிய முள்ளு பாருங்க, சிறிய முள்ளு 11க்கும் 12க்கும் இடையில, அதாவது 11ல இருந்து 6 கொஞ்சம் நகர்ந்து நிக்கிறாரு என்ன. ஆகவே பெரிய முள்ளு பாருங்க 3க்கு நேரம் நிக்குது. அப்ப 3க்கு நேரம் நிக்கிறபடியா கடிகாரம் என்ன நேரத்தை காட்டி நிக்குது, 11 மணி 15 நிமிடம். அப்ப கடிகாரம் காட்டு நேரம் 11 மணி 15 நிமிடம். சரிதானே? இதுல நாங்கள் இந்த பாருங்க, இந்த 11 மணி 15 நிமிடம் இது 12 மணித்தியால கடிகாரத்துல ஒரு குற்றுத்தான் இதுல போடுவோம். ஏன்னா 24 மணித்தியால கடிகாரம் சொன்னா தான் இதுல நாங்க டபுள் குற்று போடுவோம். இதுல எங்களுக்கு ஒரு குற்று இருக்கிறபடியால் இது 12 மணித்தியால கடிகாரம். அது உங்களுக்கு 5ஆம் ஆண்டுல இதுண்ட புற நீங்கள் பார்ப்பீங்களே. இதுண்ட தொடர்ச்சி நாங்கள் 5ஆம் ஆண்டுல இந்த டிஜிட்டல் கடிகாரம், அதாவது 24 மணித்தியால கடிகாரம் நாங்கள் பார்ப்போம். இது எங்களுக்கு 12 மணித்தியால கடிகாரம் பாருங்க. அப்ப இக்கடிகாரம் காட்டும் நேரம் என்ன நேரம், 11 மணி 15 நிமிடம். இல்லையென்றால் 12 மணி ஆவதற்கு இன்னும் 45 நிமிடங்கள் இருக்குதுன்னு. ஆனா அது நீண்ட நேரமாக இருக்கிறபடியால் நாங்கள் எப்படி சொல்லலாம், 11:15 சொல்லுவீங்களே. இப்ப நேரம் என்னன்னு கேட்டா 11:15 சொல்லுவீங்க. ஆனா சரியான நேரம் என்ன, அதை நாங்கள் ஒழுங்கான முறையில சொல்றோம்னால் நேரம் 11 மணி 15 நிமிடம். விளங்கிட்டுதா பிள்ளைகளப்ப? அடுத்ததப்பா அப்ப நாங்கள் இப்ப எவ்வளவு நேரமும் நாங்கள் படித்த விஷயத்துல உங்களிடம் கொஞ்சம் வினாக்கள் நான் கொண்டு வந்திருக்கிறேன். அந்த வினாக்களை நாங்கள் பார்ப்போம். என்ன ஏற்கனவே படிச்சது, நேற்றும் இன்றும் நாங்கள் பார்க்கப்பட்ட விஷயங்கள தொகுப்பு. ஏன்னா அது உங்களை எல்லாருக்கும் தெரியும். நாங்கள் அந்த பயிற்சி இருக்கா பார்ப்போம். ரைட்டியோ? அப்ப வினாக்களுக்கு விடை எழுதுக. பாருங்க, ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உண்டு? ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உண்டு? 60 நிமிடம். ஏன்னா நான் சொன்னேன், ஒரு கடிகாரம் ஒரு கடிகாரத்தினுடைய பெரிய முள்ளு ஒரு தடவை சுற்றி வர 1 மணித்தியாலம் எடுக்கும். அப்ப 1 மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உண்டு? ஒரு மணித்தியாலத்துல 60 நிமிடங்கள். ஒரு கடிகாரம் 12 இலக்கங்கள் இடப்பட்டிருக்கும். ஒரு இடைவெளியிலேயும் 5 படி 12
60. அப்ப ഒരു മണിത്തിയാലത്തിൽ എത്ര നിമിടങ്ങൾ ഉണ്ട്? 60 നിമിടങ്ങൾ ഒരു മണിത്തിയാലം. അரை മണിത്തിയാലത്തിൽ അതേപോലെ അரை മണിത്തിയാലത്തിൽ എത്ര നിമിടങ്ങൾ? അരമണിത്തിയാലം ഉണ്ടാ 30. അതേപോലെ കാമണിത്തിയാലം ഉണ്ടാൽ 15 നിമിடம். முக்கால் மணித்தியாலம் என்றால் 45 நிமிடங்கள் இருக்கு. அப்ப இதுல எங்கள்கிட்ட வினாவப்பட்ட வினா வந்து பாருங்க, அரை மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உண்டு? அரை மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உண்டு? 30 நிமிடங்கள் இருக்கு. அப்ப காமணித்தியாலம் என்று சொன்னால் எத்தனை நிமிடங்கள் இருக்கும்? 15 நிமிடங்கள் இருக்கு. முக்கால் மணித்தியாலம் என்று சொன்னால் 45 நிமிடங்கள் இருக்கும். ஒரு மணித்தியாலம் சொன்னால் 60 நிமிடங்கள் இருக்கும். ஒரு மணித்தியாலத்தில் உள்ள நிமிடங்களின் எண்ணிக்கை 60 நிமிடங்கள். அதே போல பாருங்க பிள்ளைகள், ஒரு நாளில் எத்தனை மணித்தியாலங்கள் உள்ளன? ஒரு நாள் என்றால் என்ன? பகலும் இரவும் நாங்கள் சேர்ப்போம். பகல் 12 மணித்தியாலம், இரவு 12 மணித்தியாலம். அப்ப 12 12 எத்தனை? 24 மணித்தியாலங்கள் உண்டு. அப்ப ஒரு நாளில் உள்ள மணித்தியாலங்களின் எண்ணிக்கை 24. ஒரு நாளில் எத்தனை மணித்தியாலங்கள் உண்டு? 24 மணித்தியாலங்கள் உண்டு. அடுத்தது பாருங்க, 8 மணித்தியாலத்தில் 48 அது எங்களுக்கு மறைஞ்சிருக்குது பாருங்க. 48 மணித்தியாலத்தில் எத்தனை நாட்கள் இருக்கு? 24 மணித்தியாலம் ஒரு நாள் அண்ட சொன்னால் அப்ப 48 என்றால் 24 24 தானே 48. அப்ப 48 மணித்தியாலத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? 2 நாட்கள் இருக்கு. ஒரு நாள்ல 24 ஒரு நாள்ல 24 மணித்தியாலம் சொன்னால் 2 நாட்கள் எத்தனை மணித்தியாலம் இருக்கும்? 48 மணித்தியாலங்கள் இருக்கு. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு, பகல் 12 மணித்தியாலம், இரவு 12 மணித்தியாலம், 12 12 22. ஒரு நாளில் உள்ள மணித்தியாலங்களின் எண்ணிக்கை 24. அப்ப வினாப்பட்ட வினா என்ன எங்கள்கிட்ட? 48 மணித்தியாலத்தில் எத்தனை நாட்கள் உள்ளன? எத்தனை நாட்கள் இருக்கும்? 2 நாட்கள் உள்ளன. அடுத்தத பாருங்க, நிமிடமுள் ஓர் எண்ணிலிருந்து அடுத்த எண்ணுக்கு செல்ல எடுக்கும் நேரம். நிமிடமுள் நிமிடமுள் பாருங்க, அதுல நாங்கள் பார்த்திருப்போம். இது பாருங்க நிமிடமுள் என்ன இது? இந்த நிமிடமுள் இது 3ல இருந்து இந்த 4க்கு செல்றதுக்கு எடுக்கிற நேரம். இந்த நிமிடமுள் 3ல இருந்து இந்த 4க்கு செல்லுவதற்கு எடுக்கும் நேரம். எடுக்கும் நேரம் என்ன? 5 நிமிடம். எத்தனை நிமிடம் எடுக்கும்? 5 நிமிடம். ஏன் ஒவ்வொரு இடைவெளியும் வந்து 5 நிமிடத்தை எங்களை குறித்து நிற்கிறபடியால் அப்ப நிமிடமுள் ஓர் எண்ணிலிருந்து இன்னொரு எண்ணுக்கு செல்லுவதற்கு எடுக்கிற நேரம் என்ன? 5 நிமிடங்கள். அடுத்த வினா பாருங்க, மணித்தியாலமுள் ஒரு மணித்தியாலத்தில் இருந்து அடுத்த மணித்தியாலத்துக்கு அடுத்த எண்ணுக்கு செல்லுவதற்கு எடுக்கிற நேரம். மணித்தியாலமுள் ஒரு மணித்தியாலத்திலிருந்து அடுத்த எண்ணுக்கு செல்ற ஒரு எண்ணில இருந்து அடுத்த எண்ணுக்கு செல்லக்குள்ள என்ன எத்தனை மணி? 60 நிமிடம் சுத்தி வருது. நிமிடமுள்ளு ஒரு முறை சுற்றி வர 60 நிமிடம் எடுக்கும். அப்ப ஒரு இலக்கத்திலிருந்து மணித்தியாலமுள் அடுத்த இலக்கத்துக்கு செல்லுவதற்கு எத்தனை நிமிடங்கள் எடுக்கும்? 60 நிமிடங்கள் எடுக்கும். அதாவது பெரிய முள்ளு ஒரு தடவை சுற்றி வரும் 60 நிமிடத்தில். அப்ப ஒரு மணித்தியாலம் எடுக்கும். அப்ப 6ல இருந்த கடிகாரம் 7 மணிக்கு நகர்ந்து செல்லும். விளங்கிட்டுதா பிள்ளைகள்? அடுத்த பாருங்க, திருப்பி இருக்க பாப்போம். ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உள்ளதாம்? 60 நிமிடங்கள் இருக்கு. அதே போல அரை மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் உண்டு? அரை மணித்தியாலத்துல 30 நிமிடங்கள் இருக்கு. அப்ப காமணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் இருக்கும்? காமணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் இருக்கும்? 15 நிமிடங்கள் இருக்கும். அப்ப முக்கால் மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடங்கள் இருக்கும்? 45 நிமிடங்கள் இருக்கும். அப்ப ஒரு மணித்தியாலத்தில் எத்தனை நிமிடம் இருக்கும்?
60 நிமிடங்கள் இருக்கும் என்ன. அப்ப ஒரு நாளில் எத்தனை மணித்தியாலங்கள் உண்டு? ஒரு நாள் இரவும் பகலும் எத்தனை மணித்தியாலங்கள் இருக்கும்? 24 மணித்தியாலங்கள் இருக்கும் என்ன. சரி, அதே போல பாருங்க, நிமிடமுள் ஒரு எண்ணிலிருந்து அடுத்த எண்ணுக்கு செல்லுவதற்கு எடுக்கும் நேரம் 5 நிமிடங்கள் என்ன. சரி, கட்டிக்காரா 5 நிமிடங்கள் எடுக்கும். அதே போல பாருங்க, மணித்தியாலமுள் ஒரு மணித்தியாலத்திலிருந்து அடுத்த எண்ணுக்கு செல்றதுக்கு எடுக்கிற நேரம் 60 நிமிடங்கள் எடுக்கும் என்ன. அப்ப இதுவரையில நாங்கள் பார்க்கப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு விளங்கிடுதோ? நாங்கள் இப்ப இருக்கா மேலோட்டமா திருப்பி பார்ப்போம் என்ன. ரைட், இப்ப பாருங்க, இந்த இக்கடிகாரம் காட்டுற நேரம் 11:30 என்ன. அதே போல அடுத்தது இக்கடிகாரத்துல பாருங்க நேரம் 3 மணி கடந்து 45 நிமிடம் அல்லது 4 மணிக்கு இன்னும் 15 நிமிடங்கள் உண்டு என்ன. இது கடிகாரம் காட்டு நேரம் யாது? 3 மணி கடந்து 45 நிமிடம் அல்லது 3 மணி 45 நிமிடம் என்று நாங்கள் சொல்லலாம். அடுத்தது இந்த கடிகாரம் வந்து பாருங்க 10 மணி கடந்து 15 நிமிடங்கள், 10 மணி கடந்து 15 நிமிடங்களை காட்டி நிற்கிறது. பாருங்க, இக்கடிகாரம் காட்டு நேரம் 4 மணி 30 நிமிடம், 4 மணி 30 நிமிடம். இந்த கடிகாரத்துல 9 மணி 45 நிமிடம்